மாட்டிக்கினாரு ஒருத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. ஓ மை காட், ப்ளீஸ் சேவ் மிஸ்டர் ஜோசப் விஜய், he is having lot of problem. போட்ட ஒரு ட்வீட்டுக்காக இப்படி நீங்க என்ன வெற்றி செய்றீங்களே. இனிமேட்டு நான் கட்சியை நடத்தி 2026 ஆட்சியை பிடிச்சி மக்களை பாதுகாக்கணும், விவசாய நிலத்தை பாதுகாக்கணும். மை காட், பட் விவசாய லேண்ட நானே அழிப்பேன். 2 ஏக்கர் 35 சென்ட் அழிச்சு ஒரு ஸ்கூலை கட்டுவேன். நான் அழிப்பேன், நீ அழிக்க கூடாது. ஆனா நீங்க கேள்வி கேட்க கூடாது, பட் நான் கேள்வி கேட்பேன். ஆமா, பறந்துரு போவேன். விவசாய பூமி அழிக்கிறீங்க, நான் கேள்வி கேட்பேன். விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க? விவசாயம் நீங்க கேள்வி கேட்பீங்களா? நான் கேட்க கூடாது, கேட்க கூடாது. உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. பிகாஸ் ஐ அம் கோயிங் டு பி தி சிஎம் of 2026 for Tamil Nadu in Instagram, in Facebook, in Twitter. அப்படி போடு. நான் கூட இவர் வந்து அந்த ட்விட்டர்ல ட்வீட் போட்டாரு. மக்களே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ட்விட்டர்ல வந்து அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்தோம், இந்தி திணிப்பை எதிர்த்தோம் மிஸ்டர் சி ஜோசப் விஜய் பாத்தீங்கன்னா பகிரங்கமா ஒரு ட்வீட் போட்டாரு. அது எப்பவுமே போடுற ட்வீட் தான், ஒன்னும் பெருசா நான் வித்தியாசமா எல்லாம் போடல. இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தீங்க, இன்னைக்கு ஏன் பொங்கி எல்லாரும் வரீங்க? இவ்வளவு நாள் நான் ட்வீட் போட்டல, யாரும் என்ன கேள்வி கேட்கலையே. இன்னைக்கு என்னடானா என் சுய சரிதையை எடுத்து ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இன்னைக்கு போட்டு அந்த லேண்டே சி ஜோசப் விஜய்ன்றீங்க. அதான் நான் நம்பலங்க, நானும் நம்பலங்க. இது செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் வந்து வருவாரு, அவர் இப்படிதான் பேசுவாரு, எதுனா சொல்லிட்டு போயிடுவாருயா. எங்க விஜய் வந்து தங்கமானவரியா, எங்க விஜய் எல்லாம் அப்படி ஒன்னும் அவருக்கு சம்பாதிக்கணும்னு வந்து இதெல்லாம் கிடையாது. அவர் ஆல்ரெடி ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறவரு. அவரு வந்து மக்கள் சேவை செய்யறதுக்கு அரசியலுக்கு வராரு. 300 கோடியை உதறி தள்ளிட்டு அவரு ஏன் விவசாய பூமியை அழிச்சு அவரு ஏன் ஒரு ஸ்கூல் காட்டணும்? மிஸ்டர் அண்ணாமலை, வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ்? டோன்ட் டாக் லைக் திஸ். எங்க விஜய் சார் அப்படி பண்ண மாட்டாரு, அவர் மக்களுக்காக உழைப்பாரு, அவர்லாம் அழிக்க மாட்டாருன்னு நானும் வந்து ஸ்ட்ராங்கா நின்ன. நான் போய் சொல்றாங்க. அப்புறமா பார்த்தா என்னமோ டாக்குமெண்ட் எல்லாம் வருது. அப்படியே இந்த செக் பண்றேங்க, ஆனா ஒரிஜினல் நம்ம 2 ஏக்கர்ன்றாங்க, 35 சென்ட்ன்றாங்க. 2 ஏக்கர் 35 சென்ட் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அது ஒரு 36 கிரவுண்ட், இது ஒரு 43 45 கிரவுண்ட் வந்துருது. 45 கிரவுண்ட் விவசாயம், தண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்களே. இப்ப அங்க விவசாயிகள் என்ன கொள்ள கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம கத்தி படத்துல என்ன மாதிரி டைலாக் பேசணும் தெரியுமா? அது படங்க. தாமிரபரணி ஆத்துல ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 17 லட்சம் லிட்டர் தண்ணிய உரிறாங்க. என் விவசாய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன உங்களை பிச்சையா கேக்குறாங்க? அவங்க எவ்வளவு பேசின பேச்சு. பண்ற வேலை என்ன வேலை? இதுக்கு பேர் என்ன வேலை? இது பேர் என்ன ஒரு வேலை சொல்லுவாங்களே. இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். நான் வந்து ஆக்சுவலா நம்ப மாதிரி தான் இருந்து பார்த்தா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே சி ஜோசப் விஜய் லீஸு கொடுத்து அவங்கள ஸ்கூல் நடத்த விட்டு ஸ்கூலோட பேர் என்னன்னு பார்த்தா விஜய் வித்யாசிரமா. ஏன் விஜய் வித்யாசிரமம்? வேற பேர் அது வேற விஜய். உடனே சொல்லுவாங்க உலகத்துல விஜய் இவர் மட்டும் தான் இருக்கு. அனில் குஞ்சு வருவானுங்க, இப்ப போட்டானுங்களே டாக்குமெண்ட் எடிட் பண்ணுவானுங்க. ஏப்பா டாக்குமெண்ட் எடிட் பண்ற நீ அது எத்தனை ஏக்கர்னு போடுப்பா. அந்த காலம்ன்றது ஆல்ரெடி கிளீன்லி மென்ஷன். இப்ப இவனுக்கு எத்தனை அது விவசாய பூமி கிடையாது, பிளாட். எங்க தலைவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு, அது பிளாட் அப்படின்ட்டு எடுத்து வருவாங்க. ஏன் ஸ்கூல் நடத்துங்க, நான் வேணாம்னு சொல்ல. விஜய் வித்யாசிரமம் இல்ல, த்ரிஷா வித்யாசிரமம் கூட நடத்துங்க, எது வேணா நடத்துங்க. நம்ம எல்லாம் கேள்வி ஒத்துக்கு நடத்துங்க, ஒத்துக்கோங்கன்ற நானு. ஏன் அப்படி புலி? ஆமாங்க, நாங்க தாங்க ஸ்கூல் நடத்துறோம். இப்ப ட்வீட் போட்டீங்கல்ல, ட்வீட்டுக்கு பதில் சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறமா என்ன நீங்க அந்த ட்வீட்டுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்களே தான் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இவங்களை பத்தி. கொக்கோ கோலா எடுத்துக்கோ சும்மா. இவரே வந்து கத்தி படத்துல என்ன சொன்னாருன்னா, கோக்கு கம்பெனி தனியா உரியுது இப்படி பண்ணுதுன்னாரு. ஆனா இவரே என்ன பண்ணாருன்னா முன்னாடி அந்த பாட்டு உடனே சொல்லுவாங்க அதெல்லாம் பழைய வீடியோ, ஜஸ்ட் 5 rupees only, குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்ன இதே மூஞ்சிதான் பழைய வீடியோவாப்பா. அப்ப வந்து இவருனா வாயில விரல வச்சுன்னு இருக்கிற வயசா, நான் 10 வயசா தெரியாது, அறிவு இல்ல எனக்கு, அறிவு கிடையாது. ஸ்கூல் படிக்கல, காலேஜ் படிக்கல. கொக்கோ கோலாக்கு தண்ணி எங்க எடுப்பாங்க? கடல்ல இருந்து தண்ணியை தூரிவாங்களா? கோக்கு எங்க இருந்து வரும் தண்ணி? பூமியில இருந்து தான் வரும், தெரியாதா? அப்போ ஒண்டி
உனக்கு காசு தேவைன்னா நடிச்சு வியாபாரம் பண்ற ஒரு நடிகர். இப்பயே வியாபாரம் தானே பண்ணுகிற ஸ்கூலை வச்சு அங்க இலவசமா எதுனா கத்து கொடுக்குறீங்களா? நீ இலவசம் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு உனக்கு தலை வரைக்கும் இருப்போம். நாங்களே தூக்கி கொண்டாடி இருப்போம். ஏங்க விஜய் சார் பணத்துக்காக வார்த்தைக்கு வார்த்தை சொல்றானுங்கப்பா அனில் குஞ்சாலுங்க. எங்க தலைவர் உச்சத்துல இருக்கும் போது 300 கோடியை உதறி தள்ளிட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார். My Lord, my God. எங்கயா இருக்கிற? People of Tamil Nadu. இமயமலையில இருக்க உச்சத்துல இருக்கிற. என்ன உச்சம்? ஒண்ணு கிடையாது. ஃபுல்லா அந்த கத்தி படத்துக்கு அப்புறமா எதனா ஒண்ணு இட்டாச்சான்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. கத்தி துப்பாக்கிடா, அவ்வளவுதான். எல்லாமே ஆயுதம் தான். கத்தியும் ஆயுதம், துப்பாக்கியும் ஆயுதம். அதுக்கப்புறமா என்ன படம் இட்டாச்சு? எல்லாம் ஒருத்தரும் கத்துறான். அந்த தில்ராஜ் எல்லாம் வந்து கதறான். நீங்க வந்து ஃபேக்கா சொன்ன அமௌண்ட் வச்சு பாதி பேர் ஐடி ரைடு போயிட்டானுங்க ப்ரொடியூசர். ஆமா, தேவையா அதெல்லாம்? எட்ட உன்னரே 300 கோடி 500 கோடி 1000 கோடி 250 கோடி சம்பாதிக்கிற ஒரு ஆளு விவசாய லேண்ட அழிச்சிட்டு ஸ்கூல் கட்டணுமான்னு நான் கேக்குறேன். இப்ப இந்த சூர்யா எல்லாம் நடத்துறாரு பாருங்க, மரக்கட்டளை எவ்வளவோ ஹெல்ப் பண்றாரு. அந்த மனுஷெல்லாம் அரசியலுக்கு வரல. இவர்தான் 2026 நம்மள காப்பாத்த போறாரு. இது 45 கிரவுண்ட் அழிச்சிட்டு காப்பாத்த போறாரு. ஏதோ ஃப்ரீ எஜுகேஷன் கூட ஓரளவுக்கு உங்களை மன்னிச்சு விடலாம். ஆனா அஜித் சார் என்ன பாடியிருக்காரு? 2 படத்துல பாத்திருக்கியா இல்லையா? கண்ணை கசக்கும் சூரியனை பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? தலைமகள் தனது மகளை சேர்க்க பள்ளி ஏறினாள், வீணை விற்று கட்டணம் கட்டி வீடு திரும்பினாள். சரியா சரியா? ஒரு கல்வி மனித உரிமை என்று காணலையா? எது ஒரு கல்விக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அஜித் சார் பாடினாரு. ஆனா இங்க தமிழகத்தை ஆள வருகின்ற ஒரு தலைவர் முதலமைச்சர் 2026 முதலமைச்சர். அவரு ஸ்கூல்ல மினிமம் ஃபீஸ் பார்த்தனா 45,000. குழந்தைகளை வச்சு சம்பாதிக்கிறீங்க. நீங்க தான் வந்து நாளைக்கு முதலமைச்சராகி மக்களை பாதுகாக்க போறீங்களா? மக்களுக்கு இலவச கல்வி தர போறீங்களா? மக்களுக்கு இலவச மருத்துவம் தர போறீங்களா? மக்களை வளர்ச்சி அடைய வைக்க போறீங்களா? சொல்லுங்க. சொத்து சம்பாதிக்கிறதுக்கு, சொத்தை வந்து பாதுகாப்பதற்காக முதலமைச்சரா வராரு. உண்மைதானே? எப்படின்னா சம்பாதிக்கணும்ட்டு ஸ்கூல்ல கட்டி சம்பாதிச்சு இப்போ உடனே என்ன தெரியுமா கேட்பீங்க? திமுக ஸ்கூல் இல்லையா, அதிமுக ஸ்கூல் இல்லையா, இங்க ஸ்கூல் இல்லையா, அங்க ஸ்கூல் இல்லையா? ஏயா அவங்கதான் அப்படி இருக்கிறாங்க, வர உங்காலும் அப்படிதான் இருப்பாரா? அத கேள்வி கேளுங்கடா. அத விட்டுட்டு கூஜா தூக்காதீங்க. நீ அப்படி பண்றேன்னு கேளு. நீ அப்படி பண்ற ஏன் குறை சொல்ற? நீ உன்னை திருத்து. ஏன்னா நீங்க எதுக்காக வரீங்க? மாற்றம், ஊழலை ஒழிக்க, மக்களை நல்வழிப்படுத்த வரீங்க, ஊழலை ஒழிக்க. ஆனா ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியாது. பதில் 3 நாள் ஆகுது. நீ உங்க தலைவர் ட்விட்டு போட்டு 3 நாளா வச்சு செய்யறானுங்க ஒரு பதில். அது இது இந்த பதில்னும் போதே எனக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி வரும். அதாவது ஒரு மரத்துல வந்து ஒரு 100 புறா இருக்கு. அத வேட்டையாட ஒரு வேட்டையன் வரான். சரி, அந்த வேட்டையன் துப்பாக்கி எடுத்து டுஷும்னு சுடுறான். ஒரு பறவையை சுட்டுறான். மிச்சம் எத்தனை பறவை அங்க இருக்கும்? பறவை 99 இருக்கும். ஒரு பறவையை சுட்ட உடனே மத்த பறவைலாம் ஓடி போய். அது மாதிரிதான் இந்த அணில் குஞ்சுங்க கதை. இப்போ ஒரே கேள்வி கேட்ட உடனே எல்லாருமே வாஷ் அவுட், எவனுமே இல்ல. அங்க வந்து அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ போடுறாங்க, இது விஜய் சார்து, இது விவசாய பூமின்னு போறீங்க. எவனா ஒரு மல்லு கட்ட முடியுதாங்க? கட்ட முடியல. பதில் சொல்ல முடியுதா? எதுனா நீ கேள்வி கேள, பதில் அதுக்கான பதில் வராது. சும்மா ஒண்ணு அசிங்கமா திட்டுவானுங்க. இல்லனா வந்து இவங்க பண்ணலையா, அவங்க பண்ணலையா, எங்க ஆளு ஒண்டி பண்ணாத. முதல்ல நீ பண்ணாத நாங்க சொல்ல கூடாது. நீங்க ஏன்னா நீங்க புனிதருங்க, தெய்வம். கரைப்படாத கை. ஐடி எல்லாம் கரெக்டா பே பண்ற கை. ஒரு காரே இம்போர்ட் பண்ணாலும் அதுக்கு இம்போர்ட் டாக்ஸ் கட்டிட்டு டீசென்ட்டா வாங்குற கை. நாங்க வந்து 170 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிறோம்னா 170 ரூபாய்க்கு தான் விற்போம். 1000 ரூபாய்க்கு எல்லாம் விற்க மாட்டோம், 2000 ரூபாய்க்கு எல்லாம் விற்க மாட்டோம்னு அவர் படத்துல வந்து தியேட்டர்ல எப்பவுமே 170 ரூபாய்க்கு தான் டிக்கெட் விக்கிற ஒரு நல்ல மாமனிதருங்க விஜய். உண்மையாங்க அவரு அப்படின்ட்டு பதில் சொல்லு. கேட்டா என்ன சொன்னாருங்க? விஜய் நான் நேரடியா டிக்கெட் விற்கிறாரு. அது ப்ரொடியூசர், அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம். எப்படி சம்பந்தம்? அவர் வந்து நடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. தைரியமா போட சொல்லி ட்வீட். என் படத்துல வந்து எவனாச்சும் பிளாக்ல வித்தத பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எவனா விற்க மாட்டான். தாவேக்கா நிர்வாகி தான், அதுதான் அவன் தான் விற்பானுங்க. மொத்தத்தையும் வாங்கி போய்ப்பான். இப்போ உங்களுக்கு என்ன, எல்லாரும் என்ன கேக்குறீங்க? பதில் தானே கேக்குறீங்க மக்களே. உங்களுக்கு என்ன, விஜய் சார் இப்ப பதில் சொல்லணும் ட்வீட்டுக்கு. ஜனநாயகன் படத்துல பதில் சொல்லுவார். ஜனநாயகன் படத்துல
எல்லா டைலாக்ஸ் எல்லாம் வந்து இப்ப எச் வினோத் எழுதினு இருக்காப்ல, கிளீனா எழுதினு இருக்காப்ல, டயக்ராம் போட்டு எழுதினு இருக்காப்ல. ஒரு பிரஸ் மீட் இல்லையா படத்துல, படமே பிரஸ் மீட். ஆமா, 2026 முதலமைச்சர் ஆகிறதுக்கான பிரஸ் மீட். 2.5 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் பிரஸ் மீட். போப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போ, எல்லாம் எடுத்து காலி பண்ணி போ 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 போ. அநியாயம் பண்ணுறீங்க. அதெல்லாம் நாங்க கொஞ்ச நேரத்துல நம்பல, பார்த்தா லேண்ட் டாக்குமெண்ட் அது இது எல்லாமே வருது. விவசாய பூமி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, பக்கா வெரிஃபைடு. இது இல்லன்னு சொல்லுங்க பாக்க. நீங்க தான் வந்து பரந்தூர்ல போயிட்டு விவசாயிகளை பாதுகாக்க போகிறீங்க. எதுக்கு? விவசாயிகள் தழிச்சு ஒரு முன்னேற்றம் தேவையா? தேவை கிடையாது. விவசாயி என்ன கேக்குறாங்க? ஒரு லேண்ட், அதான் ஐஸ்ட் ஸ்கூலு கட்டிருக்கேன். அப்புறம் என்ன எதிர்பார்த்தேன்? என்னமோ இவரு ஏன் அந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் வேணாம்னு சொல்றாருன்னா, அப்படியே பரந்தூர்ல இருக்கிற ஏர்போர்ட்டை தூக்கின்னு வந்து இந்த சைடு என் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற படூர்ல வச்சிட்டீங்கன்னா என் ஸ்கூல் அந்த இடமும் ரேட் அதிகமாகும், அங்க கூட டெவலப் ஆயிடும். அந்த ஐடியால இருக்கிறாரு. அப்ப அதுதான் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. இதுதானா? இல்ல அந்த ஸ்கூல்ல இப்போ இந்தி திணிப்பு வேணான்னு நீங்க சொல்றீங்க, சரி ஓகே, அது உங்களோட இது. ஏன்னா நீங்க வந்து இந்த சைடு பெரியார் ஒரு தலைவர், காமராஜர் ஒரு தலைவர், 2 மொழி தான் இருக்கணும்ன்ற கொள்கையில உடையவர் நீங்க, ஓகே. காமராஜர் யாருன்னு தெரியுமா? தெரியாது அவருக்கு. அவரு எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டி இருக்கிறாரு தெரியுமா? தெரியாதுங்க. இலவச கல்வி தரணும்ன்றதுல அவரோட ஆம்பிஷன் தெரியுமா? அட நீங்க வேறங்க சொல்றேன்னு கேட்க நீங்க என்னன்னா ஸ்கூலை கட்டி 45,000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்க வைக்கிறீங்க. சோ காமராஜர் எப்படி உங்க தலைவர் ஆவாரு? அதுதான் தெரியலையே. சோ காமராஜர் கட்டு, பெரியார ஆல்ரெடி கிளின்னு ஒருத்தன் கிளிஸ்னு. ஆமா, அதுக்கும் ஒரு பதில் சொல்லு. ஏன்னா அவன் கேட்டால பெரியார பத்தி என்ன தெரியும், பதில் சொல்லிட்டாரு, என்ன சொல்லுவா மாட்டிப்பாரு. சோ பெரியாரும் கட்டு. ஆமா, பெரியாரு காமராஜர் அந்த கட்சி தலைவர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்றப்பா. ஏன்னா ஏகப்பட்ட பேரு தொடர்ந்து நான் பாக்குறேன், கமெண்ட்ல போட்டுனே இருக்கானுங்க. ஏண்டா பெரியார் நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நீங்க அண்ணா அறிவாலயத்துல ஏன்டா பெரியார் செயல வைக்கிறேன்னு கேள்வி கேக்குறானுங்கப்பா. அவருக்கு தான்டா பெரியார் திடல்னே ஒண்ணு இருக்குடா. அண்ணா அறிவாலயன்றது கட்சி ஆபீஸியா? கட்சி ஆபீஸ் திமுகவை தொடங்குனது பெரியார் கிடையாதுடா. டேய் கூமுட்டைகளா, இப்போ உங்க தாவேக ஆபீஸ்ல வந்து விஜய் இது என்ன வைப்பீங்க? வேற தலைவர்கள் தூக்கி வந்து வைப்பீங்களா? யார் உங்க கட்சிக்கு சப்போர்ட்? ஆதவ அர்ஜுனா அது வச்சிடலாமா? பெரியார் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியும் சொல்லுப்பா. அவங்களுக்கு கட்சி பெரியாரே சொல்லிட்டாரு, என்ன கட்சியில என்ன சேர்க்க கூடாது. எதுவுமே தெரியாது எங்களுக்கு, எதுவுமே தெரியாது. நாங்க பேசுவோம், பேசுவோம், நாங்க பேசுவோம், இஷ்டத்துக்கு எதெல்லாம் ஒண்ணு பேசுவோம், கண்டுபிடிக்கும். எங்களை இப்படி கேட்டா நாங்க அப்படிதான் கேட்போம். இதுல வந்து யார் திரும்ப ஞானி மாரி கேள்வி கேட்டது? அந்த ஒருத்தர் பூசை சேர்ந்திருக்காரு பாரு, ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், ஸ்போக் பர்சன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒருக்காரு. ஆதவ அர்ஜுனா இல்லங்க, அந்த மைக்ல எல்லாம் பட்டிமன்றத்துல ஒருத்தர் பேசுவாரு. அந்த கட்சியில எல்லாருமே மைக்ல பேசுறாங்கடா. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறானுங்க, Facebookல ரீல்ஸ் போடுறானுங்க. வேற என்ன அந்த கட்சிக்கு தெரியுது? எதுவுமே தெரியாது. ரீல்ஸ் போட்டு தமிழங்க உனக்கு தெரிஞ்சுக்கோ, தமிழங்கொடி பறகுது, ஆள போறான் தமிழன், இங்கிலீஷ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் பாடிக்கிட்டு தமிழ் பாடண்டின்னு இவ்வளவு டைலாக் எல்லாம் பேசிட்டு அவர் ஸ்கூல்ல ஹிந்திக்கு ப்ரமோஷன் எத்தனை பின்னாடி இருக்கிற இமேஜ் எல்லாம் பாருங்க. ஒரு இங்கிலீஷ் வார்த்தையும் இல்ல, ஒரு தமிழ் வார்த்தையும் இல்ல. எங்க சிபிஎஸ்சி தான் நத்துறீங்க, நத்துக்கோங்க. அது தமிழ்நாட்டுல நத்துறீங்க, அது மாதிரி போறீங்க. ஆமா, ஃபுல்லா ஹிந்தி ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ஸ்கூல்ல நடிக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ட்வீட் போடும் போது மாட்டதான் செய்வீங்க. எங்க நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இது அவர் ஆக்டர் விஜயா பண்ணிருந்தா ரோட்ல போற நாய் கூட கேள்வி கேட்காது, யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்களும் எடுத்து பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க வந்து அரசியல் கட்சி தலைவர், 2026 இருந்து எங்களை ஆள போற தமிழன், நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்ற கேள்விதான் கேட்பாங்களே தவிர்த்து வேற யாரும் எங்களெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையாண்ணா? உங்களுக்கு வேற ஆல்ரெடி வந்து வைப்பிரிவு பாதுகாப்புலாம் வேற குத்து வச்சு உங்களுக்கு இன்னத்துக்கு வைப்பிரிவு பாதுகாப்புன்ற எதுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு? எங்க அண்ணன் சீமானுக்கு ஏகப்பட்ட த்ரெட்டன்ட் இருக்குது, வீடு பூந்து அடிக்கிறதுக்கு வரானுங்க. நெய்தல் படம் அவரு சேஃப்டி இருக்கும்யா. எங்க அண்ணனுக்கு நெய்தல் படம் எங்க இருக்கு? எதுக்குங்க அவருக்கு டக்குன்னு ஒரு எவ்வளவு சொன்னதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறவருக்கு எதுக்குயா வைப்பிரிவு பாதுகாப்பு? எங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்ன பார்த்தா நான் வெளியே போனா மக்கள் வந்து சூழ்ந்துருவாங்க. ஒரு வருஷத்துல 3 வாட்டி தான் வெளியில வந்திருக்கிறேன், மாநாடு, கள்ளக்குறிச்சி, அப்புறமா பரந்தூர். இதுக்கு எதுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு? மிச்சம் எல்லாம் நம்ம பண்றது ட்விட்டர்ல தான் ட்வீட் போடுறோம். கேட்டா ஷாருக் கானுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா? அம்பானி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா? இவங்களுக்கு பாதுகாப்பு ஏன்? அவங்களுக்கு த்ரெட்டன்ட் இருக்கியா? முட்டாடி இவருக்கு என்ன அது முட்டை எவனும் கடவுளே.
அதாவது மாநில அரசு பயந்து போயாச்சா? மாநில அரசு உளவுத்துறைக்கு தெரியாத வந்து மத்திய அரசுக்கு அடி பார்த்தது, ஒன்றிய அரசுக்கு அடி பார்த்தது உடனடியா அவங்க கொடுக்குறாங்க பாதுகாப்பா. அதுதான் பி டீம்னு சொல்லுது. குழந்தைய பத்திரம் பாத்துக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, பாதுகாத்து அவரை நல்வழிப்படுத்துறாங்க. இதெல்லாம் என்ன பழப்பு? அது கொடுப்பா, இந்த கதைக்கு வா. இப்ப தெரியல, மெகா கூட்டணி, முரட்டு கூட்டணி, மெகா கூட்டணி. ஆமா, மெகா. அதிமுக ஒயிட் அதாவது கிளீன் கூட்டணி, கிளீன், கரைப்படாத கைகள். அதிமுக ஊழல் கட்சி இல்லங்க, அதிமுக வந்து பியூர் கிளீன் ஹேண்ட்ஸ். ஒருத்தரும் ஊழல் பண்ணல. இப்ப கூட ராஜேந்திர பாலாஜி மேல எஃப்ஐஆர் போடல சிபிஐ. முதலமைச்சர் உள்ள போயிட்டு வந்ததுல அவங்க தெரியாம கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. தெரியாம அது ஜெயிலாம் நல்லா இருக்குதா? இப்ப நகைய பாக்ஸ் எடுத்துன்னு போனாங்களாங்க ஊழல். அது நகை நீங்க இது பண்ணி பாருங்க, கவரிங் நகை. போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் தெரியலங்க. இதுல என்ன தைரியத்துல நான் ஊழல ஒழிக்க போறேன்னு வருது? அதுதானே தெரியல. அதுக்கு நீ அரசியல் வராம நேரே அதிமுக போய் சேர்ந்துடலாமே. ஐயா எடப்பாடி ஐயா என்ன கட்சியில சேர்த்துங்க, போய் சேர்த்து. கண்டிப்பா துணை முதலமைச்சர் கொடுக்க போறாரு. போய் நியாயம் தானே. ஒருத்தர் கட்சியை ஸ்டார்ட் பண்றீங்க, ஊழலை ஒழிக்க வரீங்க, அப்புறமா எப்படி அதிமுக போய் சேருவீங்க? அதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியுமா? தெரியாது. நாங்க மாற்றோம்னு என்னத்த சொன்னோம் தெரியுமா? இததான் மாற்றோம். 2 வருஷம் நீ, 2 வருஷம் தான். 2 வருஷம் நீ, 2 வருஷம் தான். 2 வருஷம் உன்னால என்ன முடியுமோ ஊழல் பண்ணிக்கோ. 2 வருஷம் என்னால என்ன முடியுமோ நான் ஊழல் பண்ணிக்கிறேன். நான் கேட்க மாட்டேன். இதுதான் மாற்றமா? மக்களை காப்பாத்த வரீங்க, எல்லாம் பண்றீங்க. இல்ல இதுதான் மாற்றமான்னு நான் கேக்குறேன். மாற்றம் இதுல 117 சீட்டு வேற. பாத்துக்கோ, இவங்க எல்லாம் என்னத்த பண்ணி ஏது பண்ண போறாங்கன்னு தெரியல. நிரூபிங்கயா. உடனே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போயிட்டாரா, விஜய்க்கு வந்து 17% ஓட்டு. அவர் எங்க போயிட்டு அனலைஸ் பண்ணாரு, தப்பு ரிசர்ச் பண்ணாரு. விஜய்க்கு வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து அதை உடனே 18% எத்துக்குன்னு 18%. இப்போ கூட்டணி சேர்ந்தா கன்ஃபார்ம் சிஎம் முடிவு பண்ணியாச்சு. அவ்வளவுதான், அவள்தான் சிஎம் ஆயிடும். துறைகள் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. துறைகள் சிஎம் ஆகுறதுலாம் நெக்ஸ்ட் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அதுக்கு எம்எல்ஏ ஆகணும்யா. இல்லப்பா, அது ஓபனாவே கேட்டுறலாம். நான் சேலஞ்சே விடுறேன்றேன். நானு சென்னை இல்ல காஞ்சிபுரம், இந்த சுத்து வட்டாரத்துல அவர் வீடு இங்கதானே. இங்கதான் இருக்கு. இதுல எங்கனா ஒரு தொகுதியில நின்னு அந்த சைடு நிக்க சொல்லி அவர் வீட்டாண்டிய எங்கனா நில்லு. சென்னை காஞ்சிபுரம் இந்த சுத்து வட்டாரத்துல நின்னு எம்எல்ஏ ஆயிடும் பாப்போம். எம்எல்ஏ ஓபன் சேலஞ்ச். இங்க பாரு, உங்க 2ஆம் நிலை தலைவர்களை நான் கேட்கல, விஜயாலே முடியாதுன்ற. நானு புஷியானது சொல்லியா? விஜயாலே முடியாதுயா. இங்க எங்கன்னா நின்னு விஜய் ஜெயிச்சிட சொல்ல பாப்போம். வாய்ப்பு இல்ல ராஜா. இங்க வந்து மக்கள் முட்டாள் நினைச்சுருக்கீங்களா? நீ வருவாரா? இன்னும் மக்களுக்கு உங்களை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. தினமும் எடுப்பாங்க. இப்ப தினமும் நோண்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்டா கட்சிக்கு வந்தோம் தலையை பிச்சுட்டு ஓட போறீங்க? ஏன்னா ஊழலே திளைத்தவர் நீங்க. ஆமா, அப்பவே சினிமா நடிக்கும் போதே ஊழல் பண்ணிட்டுதாங்க வந்திருக்கீங்க. நீங்க நல்லா எல்லாம் பண்ணிட்டு கட்ட முடியல, இதுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லி இதை விட்டியப்பா. அதாவது எல்லாம் அரசியலுக்கு வந்து நல்லா வந்து இதுவான பிறதான் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இவர் பண்ணிட்டு வர்றாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணிட்டு வர. என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். 2026 என்ன ஆணியை புடுங்க போறாங்கன்றத பொறுத்து வந்து பாப்போம். ஆட்சியை பிடிப்பார் தாவேகா தலைவர் விஜய்.